ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ எங்கள் அக்காட்ட அதை சொல்ல வந்திருக்கேன். அக்கா, நம்ம சேனலில் 300 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க, ஆனால் 299 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப சேடாக இருக்குது. என்ன ஆச்சுன்னு தெரில. எங்கள் அண்ணன் முகத்தை பார்த்துருப்பாங்க போலட்டுருக்கு. அக்கா வாக்கா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப சேடாக இருக்குது. இப்படிலாம் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை போய் என் நண்பன் கெடான்ட்டு சொல்லிட்டு வரேன். ஆக்சுவலி அவன் ரொம்ப பிஸியாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோலாம் உங்களுக்கு எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? என்னோடய ஃப்ரெண்டோட முகத்தை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நண்பா, இந்த கொய்யக்காவை சாப்பிடு நண்பா. நான் எனக்கு ரொம்ப சோகமாக இருக்கேன். ஸோ நம்மளோட ஃபேன்ஸ்லாம் நம்மளை ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான வீடியோ போட சொல்கிறாங்க. நீ என்ன நினைக்கிற? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவன் அந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் இவன் ஒத்து வரவே மாட்டான். கருத்து சொல்கிறதுக்கெல்லாம் இவன் லாய்க்கு இல்லை. இவன் வெறும் டம்மி பீஸு. ஆனால் அவன் எனக்கு மட்டன் பிரியாணி சமைக்க தெரியும் நண்பர்களே. அதைத்தான் அவன் நல்லா சாப்பிடுவான். என்ன பண்ணுறது? என்னோட ஒரு சப்ஸ்கிரைபர் குறைஞ்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப சேடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இவன் ஏதாச்சும் கண்டுக்கிறானா? கீழே இருக்க இந்த கொய்யக்காவை தான் தின்னுக்கிட்டு இருக்கான். எனிவே ஃப்ரெண்ட்ஸ், நான் போயிட்டு வரேன் ரொம்ப சோகத்தோடு.